ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 ஏராளமான வீடியோக்கள் பார்த்துருக்கோம். ஸோ என்னென்னா அதில் இது ஒரு முக்கியமான வீடியோ. காலேஜ் தேடுறதில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்க. எந்த மாதிரி காலேஜ் தேடலாம், இந்த மாதிரி காலேஜில் நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கும், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ்க்கும் மாணவர்களுக்கும் ரொம்ப குழப்பம். இந்த காலேஜில் என் பையனை படிக்கலாம், ஃபீஸ் எப்படி இருக்கும், என்னால் அவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியுமா, கவுன்சிலிங்கில் போனால் இந்த காலேஜ் கிடைக்குமா, இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இந்த காலேஜ் போய் அணுகலாமா, எந்த காலேஜ் நல்ல காலேஜ், எந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் இருக்கும், எந்த காலேஜில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும், எந்த காலேஜில் நல்லா சொல்லித்தருவோம், இந்த மாதிரி பலவிதமாக கன்ஃபியூஸாக இருக்க டைம் தான் இது. ஸோ அதுக்கான ஒரே சொல்யூஷன் இந்த வீடியோ தான். என்னென்னா உங்களுக்கு டாப் 200 காலேஜஸ் கொடுத்துருக்கேன். நம்ம தமிழ்நாட்டில் 440 கல்லூரிகள் இருக்குதுன்னு தெரியும். அண்ணா யூனிவர்சிட்டி கீழே நான் சொல்கிறது டிஎன்இஏல வரக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி கீழே, சரிங்களா, டீம்டு யூனிவர்சிட்டி பற்றி சொல்ல. ஸோ அதில் ஒரு டாப் மோஸ்ட் இருக்கும் இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம், கடந்த 3 வருஷமாக அப்படின்னு சொல்லலாம். அதில் பார்க்கும்போது டாப் மோஸ்ட் 200 அப்படின்னு சொல்லலாம். 440 கல்லூரிகளுமே ஏஐசிடிஇ அப்ரூவல் வாங்கினது தான். அப்படின்னா ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்ரூவல் பண்ணது தான். ஸோ அதனால் எல்லாமே நல்ல அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகள் தான். பட் ஆனால் அதுலேயும் ஒரு பெஸ்ட்டுன்னு இருக்குல்ல, அதுதான் இங்கே நான் சொல்லியிருக்கிறேன். இது எல்லா கட் ஆஃப் ரேஞ்ச் மாணவர்களுக்கும் சொல்லியிருக்கிறேன். 200லேருந்து 160க்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன, ஒரு 180 கட் ஆஃப்லேருந்து 200க்குள்ளே எது க்ளோஸ் ஆகும், எந்த காலேஜ் வரைக்கும் க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி 160லேருந்து 145 வரைக்கும் என்ன க்ளோஸ் ஆகும், 145லேருந்து 77.5 வரைக்கும் என்னெல்லாம் காலேஜஸ் எடுக்கலாம்னா அதெல்லாம் இருக்கும். சீட் இருக்குமா, கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி லிஸ்ட்டை இப்போ சொல்ல போகிறேன். கட் ஆஃப் வைஸ் உங்கள் கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் நிரந்தரமாக கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீழே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள் கட் ஆஃபுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாய்ஸ் பில்லிங் நீங்கள் ரெடி பண்ணணும் கரெக்டாக. அதுக்கு நீங்கள் கட் ஆஃபுக்கு தகுந்த மாதிரி எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட அம்சமே. ஸோ இருந்தாலும் டாப் காலேஜ் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் படிக்கணும்னு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கனவு தான். அதே மாதிரி எஸ்எஸ்என், அதே மாதிரி பிஹெச்டி டெக்னாலஜி. ஸோ இதில் எல்லாருமே படிக்கணும்னு ஆசை தான். அதுக்காக லோ கட் ஆஃப் மாணவர்கள் பிஹெச்டியும் அண்ணா யூனிவர்சிட்டியும் எஸ்என் வைக்க வேணாம்னு சொல்ல, உங்களுக்கு அங்கே வேக்கன்சி காட்டிச்சுன்னா வைக்கலாம். மோர் ஓவர் தேர்ட் ரவுண்டில் வர மாணவர்கள், தேர்ட் ரவுண்ட்னா 145 கீழே இருக்கிற மாணவர்களுக்கு அது காட்டாது வேக்கன்சியில், அது அடுத்த வர கல்லூரிகள் தான் காட்டும். இருந்தாலும் அதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்து நீங்கள் போய் சேரணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த லிஸ்ட்டு. ஸோ உங்கள் ஜோனில் உங்கள் ஊர்லேயே பார்த்திங்கன்னா எல்லா சென்னை கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, எல்லா ஜோன்லேயும் சேர்த்து இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ உங்கள் ஊரில் எது நல்ல கல்லூரியோ பார்த்து போய் இங்கே விசாரிங்க. நான் இங்கே கொடுக்குற லிஸ்ட்டு ரேங்கிங் வைஸ் கிடையாது. இப்போவும் சொல்கிறேன், இது ரேங்கிங் அடிப்படையில் கிடையாது. ரேங்கிங்கிறது இங்கே யாருனாலையும் முடிவு பண்ண முடியாது. இது மேபி இந்த ப்ரீவியஸ் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக ப்ரிஃபர் பண்ண கல்லூரிகள் தான் இது, அவ்வளோதான். தவிர மித்தபடி ரேங்கிங் கிடையாது, சரிங்களா. நீங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு அதுதான் ஃபஸ்ட்டுன்னு நினச்சிக்காதீங்க. ஆனால் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிறத வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் அப்படின்னு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்குது, நான் இங்கே என்னெல்லாம் காலேஜ் சொல்கிறேனோ அந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு நோட் பண்ணுங்கள், காலேஜ் கோடு ஆர் கவுன்சிலிங் கோடு நோட் பண்ணுங்கள். இதை வச்சு உங்கள் டிஎன்ஏ வெப்சைட்டில் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோக்கு எந்த கோர்ஸ்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு கட் ஆஃப் அப்படின்னு பாருங்கள். இப்போதைக்கு உங்கள் கையில் கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தானே இருக்குது, தவிர கரெக்டான கட் ஆஃபில் இருந்தாலும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா காலேஜ் போய் விசாரிக்கணும், உங்களுக்கு பார்க்கணும், கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறக்குள்ளே எல்லாமே இங்கே ரெடி ஆகணுங்கிறனால இந்த லிஸ்ட்டை நான் கொடுக்குறேன், சரிங்களா. ஸோ அதனால் நம்ம சீக்கிரமாக கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, லைக்கும் போட மாட்டேறீங்க. ஸோ கட் ஆஃப் ஒரு 160லேருந்து 200க்குள்ளே வரவங்க இது எல்லாமே ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்காக 160க்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் கிடைக்குமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் தாராளமாக சிஇஜி கேம்பஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டாப்லேருந்தே வைக்கலாங்கிற ஒரு 160லேருந்து 200க்குள்ளே பார்க்குறவங்க. ஸோ கவுன்சிலிங் கோடு 1 சிஇஜி கேம்பஸ், கவுன்சிலிங் கோடு 2 ஏசிடி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி, கவுன்சிலிங் கோடு 4 எம்ஐடி கேம்பஸ், 1315 ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ், கண்டிப்பாக எஸ்எஸ்என் செங்கல்பட்டு, 2006 பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி, 2007 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், 5008 தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், அதுக்கப்புறம் 2005 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ். ஸோ இது எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்னது. 2377 பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் அப்ளைட் ரிசர்ச் அட்டானமஸாக மாறிடுச்சு. 1399 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், 1211 ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், 1432 ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ்,
1219 Sri Venkateswara College of Engineering Autonomous, 2712 Kumaraguru College of Technology Autonomous Coimbatore, 2718 Sri Krishna College of Engineering Kudimbattur Coimbatore, 4960 MEPCO Shillong Virudhunagar, 2764 KPR Institute of Technology Coimbatore, 2739 Sri Ishwar College of Engineering Coimbatore, 2722 Sri Krishna College of Technology Coimbatore, 1450 Loyola ICAM Chennai, 1113 RMK Tiruvallur District, 1112 RMD திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஆர்எம்கே ஆர்எம்டி எல்லாமே ஒரே குரூப் தான். கவுன்சிலிங் கோட் நோட் பண்ணிக்கோங்க. 1304 ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், 2615 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், 1317 சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, 1419 சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. இந்த சென்ட் ஜோசப் நிறைய காலேஜ் இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகிக்காது. கவுன்சிலிங் கோட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1216 சவிதா காஞ்சிபுரம், 4974 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஓகே ஓகே 5901 அழகப்பா செட்டியார், இதுவும் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான். 2702 பண்ணாரியம்மன், 2711 கொங்கு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், பண்ணாரியம்மன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், 2603 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் கிருஷ்ணகிரி. ஸோ இது முடிவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 175 அட்லீஸ்ட் இருக்கணும், அப்போ தான் கிடைக்கும். பின்னாடி சார் 116 போட்டுக்கு, நான் இதெல்லாம் சேர்த்து இந்த மஞ்சள் கலரும் சேர்த்து தான் சொல்கிறேன். 175 அட்லீஸ்ட் இருக்கணும், சரிங்களா? அதுக்கு கீழே இருந்தால் கிடைக்காதான்னு கேட்டால் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு வேணால் கிடைக்கும். ஒரு 150 இருந்தால் கூட சில கல்லூரிகள் கிடைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு. அதர் கேட்டகிரிக்கு எம்பிசி பிசி எம்பி பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் கிடைக்காது. 175 மேலே தான் இருக்கணும். ஸோ ஓகே 2025 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர், இதுவுமே 160லேருந்து 200க்குள்ளே பாருங்கள். அடுத்து 1414 பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி அட்டானமஸ், 1442 பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் அவங்களுடைய பிரான்ச்சு, 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், 2706 டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், 1210 பனிமலர், 1309 மீனாட்சி சுந்தரராஜன், 1516 தந்தை பெரியார், 2622 விஎஸ்பி கரூர், 1324 ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் சென்னை, 1149 சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, 1306 ஜேபிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, 1126 ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை திருவள்ளூர், 1311 கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, 2618 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, 4962 நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ், 5986 வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், 5910 பிஎஸ்என் திண்டுக்கல், 3819 சாரநாதன், 1118 வேல்டெக் மல்டிடெக், 3830 கே ராமகிருஷ்ணன், 2329 ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர், 5904 கேஎல்என் சிவகங்கை, 2613 கேஎஸ்ஆர் நாமக்கல், 1422 எஸ்ஆர்எம் வள்ளியம்மை சென்னை, 2736 டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், 2751 கேஜிஏஎஸ்எல், இங்கே இதுவும் அட்டானமஸ் காலேஜ் தான். கேஜிஏஎஸ்எல் இப்போ அட்டானமஸாக மாறிடுச்சு கோயம்புத்தூர். ஸோ நான் மோரோவர் சொன்னது எல்லாமே 160லேருந்து 200க்குள்ளே நீங்கள் இது எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஆனால் ஒரு மெக்கானிக்கல் சிவில் போகும்போது மஞ்சள் கலர் இருக்க காலேஜ் எல்லாம் ஒரு 150 145 ட்ரை பண்ணலாம், சரிங்களா? சரி ஓகே. அடுத்தது எபோவ் 175 மேலே இருந்தால் இந்த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன் கிடைக்கும். பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிப்பெட் கிண்டி, 1321 2343 கவுன்சிலிங் கோடு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, 5012 சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் சிவகங்கை, ஸோ சிக்ரின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே 175 மேலே இருந்தால் தான் கிடைக்கும். அடுத்தது கட் ஆஃப் 170லேருந்து 145க்குள்ளே ட்ரை பண்ணலாங்க இந்த காலேஜெல்லாம். ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2769, 2727 ஸ்ரீ சக்தி அட்டானமஸ் காலேஜ், இதுவும் அட்டானமஸ் காலேஜ் ஜேசிடி, 1120 வேலம்மாள் சென்னை ரெட் ஹில்ஸில் இருக்குது, 2723 அட்டானமஸான்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன், சரிங்களா? வெள்ளலார் காலேஜ் ஈரோடு, 2709 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இப்போ இந்த பச்சை கலரில் சொல்லிட்டு இருக்கலாம், இந்த கல்லூரிகளில் மெக்கானிக்கல் சிவில் இந்த மாதிரி அதர் தென் கம்ப்யூட்டர் கோர்ஸ், கம்ப்யூட்டர் ஈஸி தவிர மீது எல்லா கோர்ஸுமே உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 140 150 125க்கெல்லாம் கிடச்சிருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இந்த காலேஜெல்லாம் ட்ரை பண்ணலாம். 2723 வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், 2709 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு, 3465 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, 4959 காமராஜ் விருதுநகர், 2727 ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எல்என்டி பைபாஸ் கோயம்புத்தூர், 3826 கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, 2607 கேஎஸ் ரங்கசாமி நாமக்கல், 2653 நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம், 5010 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை, 4020 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி, 3464 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கந்தரவக்கோட்டை, 2725 ஸ்ரீ ராமகிருஷ்ண இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, 1140 ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, 2750 கலைஞர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, 2708 இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, 2735 கற்பம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, 2715 நந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்,
2726 SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, 2357 விஎஸ்பி கோயம்புத்தூர், கரூர் வேறு கோயம்புத்தூர் வேறு, ஆனால் ஒரே ட்ரஸ்ட்டு தான். 1122 வேல்டெக் ஹைடெக், வேல்டெக் மல்டிடெக் மேலே வச்சுருந்தேன், இது வேல்டெக் ஹைடெக் சென்னையில். 1114 எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, 2704 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜில் மிஸ்மேட்ச் பண்ணிடுறீங்க. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வேறு, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வேறு. அதுக்கு நீங்கள் கவுன்சிலிங் கூட தான் கரெக்டாக பார்க்கணும். 3701 கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், 2734 எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், எஸ்என்எஸோட இன்னொரு பிரான்ச்சு அட்டானமஸ், 494678 ராம்கோ இன்ஸ்டியூட் விருதுநகர், 2740 இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர், இந்துஸ்தானோட செகண்டு, 2729 நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், 5009 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனி, 4917 சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விருதுநகர், 4971 சென்ட் சேவியர் கேத்தலிக் கன்னியாகுமரி, நல்ல காலேஜ் அட்டானமஸாக மாறிச்சு, 1452 பெரிய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் சென்னை, 1110 பிரத்யூஷா அட்டானமஸ், 1307 ஜெருசலம் கண்டிப்பாக நல்ல காலேஜ், 4955 ஃப்ரான்சிஸ் சேவியர் திருநெல்வேலி, 3805 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அட்டானமஸ் பெரம்பலூர், 1408 ஐஎஃப்இடி விழுப்புரம், 2621 இஆர் பெருமாள் மணிமேகலை, 2630 விவேகானந்தா ஃபார் உமன் காலேஜ் இது அட்டானமஸ், 2741 பிஏ இன்ஜினியரிங் காலேஜ் பொள்ளாச்சி, 3795 எஸ்ஆர்எம் டிஆர்பி திருச்சிராப்பள்ளி, 3011 பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி கேம்பஸ் கவர்மெண்ட் காலேஜ் ட்ரை பண்ணலாம், 1026 யூனிவர்சிட்டி கேம்பஸ் காஞ்சிபுரம், 1237 வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுவுமே அட்டானமஸாக மாறிச்சுன்னு நினைக்கிறேன், 1013 யூனிவர்சிட்டி விழுப்புரம், இதுவும் கவர்மெண்ட் காலேஜ் தான். நம்பர் 5 அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங், இதுவும் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான். அடுத்தது கட் ஆஃப் 160லேருந்து 177.5 வரைக்கும். உண்மையிலே சொல்லப்போனால் இந்த காலேஜெல்லாம் வந்து 150 கீழே இருந்தீங்கன்னா தாராளமாக கிடச்சிரும். அந்த மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் 150 கீழே தான் இருக்குன்னு சொல்லி இதை மட்டும் வச்சிடக்கூடாது. அதே மாதிரி தான் சாய்ஸ் ஃபில்லிங்கில் நான் இப்போ சொன்ன கட் ஆஃப் ரேஞ்சுக்கு இது மட்டும் தான் வச்சிடக்கூடாது. நீங்கள் டாப் காலேஜ்லேருந்து வைக்கணும். சரிங்களா? இதுதான் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லலை, நல்லா கேட்டுக்கோங்க. அதாவது உங்கள் கட் ஆஃபுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்க தவிர, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் டாப் காலேஜில் யார் வேணாலும் எந்த காலேஜ் வேணாலும் வச்சுக்கலாம். டாப் காலேஜ்லேருந்து உங்களுடைய கிடைக்குங்கிற காலேஜ் வரைக்கும் வச்சா தான் சாய்ஸ் ஃபில்லிங் நிறைவடையும். புரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா நாட் அலர்ட்னு வந்துடும். ஸோ 160லேருந்து 77.5 வரைக்கும் கிடைக்குங்கிற காலேஜ் வந்து 2601 அதியமான் காலேஜ் அட்டானமஸ் கிருஷ்ணகிரி, 4670 ரோஹிணி, 2621 இஆர் பெருமாள், 2707 ஈரோடு செங்குந்தார், 5832 என்பிஆர் இதுவும் ஒரு அட்டானமஸ், 2610 முத்தையம்மாள் இது ஒரு அட்டானமஸ், 4955 பிஎஸ்ஆர் இது ஒரு அட்டானமஸ், 2609 மகேந்திரா அட்டானமஸ், 2634 எக்ஸல் இன்ஜினியரிங் அட்டானமஸ், 2752 நந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் ஈரோடு, 2624 ஞானமணி அட்டானமஸ் நாமக்கல், 3829 மேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து திருச்சிராப்பள்ளி அட்டானமஸ், 3806 இஜிஎஸ் பிள்ளை அட்டானமஸ் நாகப்பட்டினம், 1431 நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி அட்டானமஸ் சென்னை, 2761 யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் அட்டானமஸ், 2632 மகேந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், 2617 செங்குந்தார் இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல், 2652 ஆலமின் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், 2648 அன்னபூர்ணா காலேஜ் சேலம் அட்டானமஸ், 2656 பில்டர்ஸ் அட்டானமஸ் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, 3811 எம்ஐஇடி திருச்சிராப்பள்ளியில் இருக்குது அட்டானமஸ், 3905 கிங்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸாக மாறிடுச்சு. என்ன டிஸ்ட்ரிக்ட்? புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். 2611 பாவை இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். அடுத்து 2745 கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். அடுத்து வந்து 5901 முகமது சத்தாக் அட்டானமஸ் செங்கல்பட்டு. அடுத்து 2620 விவேகானந்தா காலேஜ் ஆஃப் உமன் இது சொல்லிட்டேன். 2673 ஸ்ரீ சக்தி காரமடை, ஸ்ரீ சக்தி எல்என்டி பைபாஸ் வேறு காரமடை வேறு அட்டானமஸ், 4965 பிஎஸ்ஆர் விருதுநகர், 2743 தனலட்சுமி ஸ்ரீனிவாசனில் நிறையா இருக்குது. இது வந்து கோயம்புத்தூரில் இருக்க பாலக்காடு மெயின் ரோடில் இருக்க கோயம்புத்தூரில் இருக்க அட்டானமஸ் காலேஜ். 4023 யூனிவர்சிட்டி கேம்பஸ் கன்னியாகுமரி இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ். 3830 அஞ்சலையம்மாள் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். 1233 ஆதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம், 3801 ஏவிசி காலேஜ் மயிலாடுதுறை, 1015 யூனிவர்சிட்டி கேம்பஸ் திருவண்ணாமலை கவர்மெண்ட் காலேஜ், 3016 யூனிவர்சிட்டி கேம்பஸ் அரியலூர், 5022 யூனிவர்சிட்டி கேம்பஸ் திண்டுக்கல், 1014 யூனிவர்சிட்டி கேம்பஸ் விழுப்புரம், 1310 மிர்சிரமால் நவஜி மவுண்ட் ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, 5530 எஸ்எஸ்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் திண்டுக்கல். அடுத்து 1255 லோயலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, 1509 மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, 1316 அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி செங்கல்பட்டு, 4954 சிவந்தி ஆதித்யநாத் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், 4981 புஞ்சோஸ்லி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கன்னியாகுமரி,
5865 நாடார் சரஸ்வதி காலேஜ் தேனி, 2651 ஜெய் ஸ்ரீராம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் அட்டானமஸ், 1303 ஆனந்த் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி செங்கல்பட்டு, 2731 ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், 4946 டிஎம்ஐ இன்ஜினியரிங் காலேஜ் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், 2755 நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நேருவோட அனதர் கேம்பஸ் அட்டானமஸ், 2732 இன்ஃபோ இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், 1409 கற்பக விநாயகா செங்கல்பட்டு, 3841 கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, 2763 அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், அடுத்த 2762 ஜான்சன் இன்ஸ்டியூட் இது வந்து அட்டானமஸ், 2716 பார்க் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதுவும் அட்டானமஸாக மாறி இருக்கு, 3803 அஞ்சலை அம்மாள் மகாலிங்கம் சொல்லிட்டேன், 1136 அன்னை மீரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ராணிப்பேட், 1520 கிங்ஸ்டன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், 1504 அருணை இன்ஜினியரிங் காலேஜ் திருவண்ணாமலை, 1501 ஆதி பராசக்தி ராணிப்பேட், 1424 தனிஷ் அகமது காலேஜ் அட்டானமஸ் சென்னை, 2744 ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் அட்டானமஸ் காலேஜ். இதெல்லாம் ஆர்டர் வைஸ் நான் சொல்லலை, உங்கள் கட் ஆஃப் கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி காலேஜ் தான் சொல்லியிருக்கேன். அதுக்குன்னு இந்த காலேஜஸ் மட்டும் வைக்காதீங்க, டாப்லேருந்து கொடுங்க, எப்போவுமே டாப்லேருந்து கிடைக்குமோ இல்லையோ டாப்லேருந்து கொடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டிஎன்ஏ வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. நீங்கள் அருகாமையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த காலேஜெல்லாம் போய் நீங்கள் ஒரு 5-6 காலேஜ் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டு விசிட் பண்ணுங்கள், சரிங்களா? அதுக்காக தான் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன், அட்ரஸோடு இருக்குது. ஸோ நீங்கள் விசிட் பண்ணுங்கள், வெப்சைட்டில் பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அதுக்காக தான் இதுக்கான நேரம் தான் அது. ஸோ இதெல்லாமே ட்ரை பண்ணுங்கள். இதுக்காக தான் இந்த லிஸ்ட்டு கொடுத்தேன். மெகா 200 காலேஜஸ் லிஸ்ட் இது. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காலேஜஸும் இருக்குங்க, சரிங்களா? அதனால் காலேஜ் எல்லாத்துக்கும் கிடச்சிரும். நல்ல காலேஜ் கிடைக்குதா அப்படிங்கிறது பாருங்கள். கோர்ஸை விட காலேஜ் தான் முக்கியம். சொல்கிறாங்க மெக்கானிக்கல் படித்தா ஐடி கம்பெனி வராது, ஐடி கம்பெனி கூப்பிட மாட்டாங்க, சிவில் படித்தா கூப்பிட மாட்டாங்க அப்படி. ஆனால் இங்கே மேட்ரு அப்படி கிடையாதுங்க. நீங்கள் நல்ல காலேஜுக்கு கிடச்சாதான் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸும் அண்ட் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நல்லாயிருக்கும். ப்ளஸ் நீங்களுமே நல்ல ஸ்கில்லோடு வருவீங்க. ஆட்டோமேட்டிக்காக கோர் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஐடியில் அடித்து பிடிச்சாவது நீங்கள் ப்ளேஸ் ஆகிடுவீங்க. ஐடி கம்பெனி ஸ்கில் இருக்கிறவங்கள கண்டிப்பாக எடுப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்கில் இருந்தீங்கன்னா எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் எடுத்துக்குவோம். ஸோ அதனால் ஜஸ்ட் ப்ரிஃபர் தட் குட் காலேஜ் ஃபார் யூ. அண்ட் ஃப்யூச்சரில் நல்லா இருக்கணும்னா நல்ல காலேஜில் படித்தா தான் நமக்கு பெஸ்ட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.